சரியா போச்சு. சரி வாடா எப்ப ஏன் நீ சும்மா இருப்பாங்க உங்களுக்கு இல்லை சரியா போச்சு வா. கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா நான் அப்பா மாதிரி ராத்திரி பாத்துனே அப்பா வேலைய ராத்திரி பாத்துனே அப்பா வேலைய போடா அதுதான் சொல்றேன். ஏய் தந்தானா தானே வருவாருன்னு நினைச்சேன். ஏமா தரம் ஆமா அவர்தான் அண்ணாடி வந்துக்கிறாரு. ரெண்டு பேரும் சேர்த்து சொல்லியா? அவங்க ரெண்டு பேரும் ஐ லவ் யூ இல்ல தீபிகார அம்மா ஐ லவ் யூ. நான் யாரு என்னன்னு தெரியுதா? அவர்களுக்கு பணிப்பெண். ஆமா ஆமா வாமா அம்மா வேலை பார்க்கணும். மாதவன் அக்கா வந்துட்டாங்களா? அக்கா இருக்காங்கம்மா. கோழி பேர் வந்துட்டாரா? ஆசிர் ஆசிர் அக்காவை பார்க்கணுமே. ஆகட்டும். இதோட அக்கா பார்க்கலாமா? அக்கா வணக்கம் வணக்கம் எனக்கா வாழ்தறி வாய் எனக்கா
அவனுக்கு தங்கா பொற்பண்ணு அநேக கோடி வத்திரம் அக்கா. தங்கா அக்கா வாயுவாயம்மா வாயுவாயம்மா அக்கா இந்த அக்காவை பண்ணபடினாலே பெருந்துபடினால் நீ நோய் நொடியாகல நோய் நொடியாகல பெருமையோடு வாழ்வாங்கி வந்திருக்க வேண்டும் தங்கா. ஆகட்டுக்கா. தங்கா அக்கா எதுக்காக மன வருத்தம்? அதான் சொல்லுங்கள் அக்கா. தங்கா அக்கா என் மீது கோபம் உனக்கு? அக்கா எனக்கு என்னக்கா கோபம் இருந்தாலும் ஒரே ஒரு மன கஷ்டம். வேறு யாரையாவது திருமணம் தான் நல்லபடியா ஒரு குழந்தை பெற்று திருப்புங்க. நீயோ திருமணம் பண்ணி குழந்தை கிடையாது. என்னையும் எடுத்து போய் திருமணம் பண்ணி வச்சுக்க. நானா பார்த்து வாழ்க்கை கத்துட்டேன். ஆமாம் அக்கா. மாதவன் என் தங்க கருமாட்டம் இருக்கிறான் தெரியுதா? எவனா பஸ் ஸ்டாண்டு போய் கை தெரியுதா கூட எங்க போய் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல போயிட்டு அம்மா ஒரு ரூபா கூட இவங்க ரெண்டு பேருக்கு தான் போறாங்க. இந்த மாதிரி சமாதானக்காரங்க ஐயோ அந்த அம்மாவுக்கு போறேன்ப்பா. அக்கா நானும் தங்கை ஒரே ஆளுக்கு வருகின்றோம். நீ சென்னை தொழில் வேலையெல்லாம் பார்த்து வந்துப்பா. இப்ப படிச்சு அப்படியே மாதவன் எங்க தங்கச்சியோடைய மேரியை பார்த்தால் என்ன எனக்கு மாத்தமா தெரியுது. மகளாம் பூத்து போயிருக்குது. நான் சொல்லுவா கேட்டு பாக்கலாமா? தங்கா அக்கா சொல்லுக்கா. ஏண்டியம்மா அக்கா நீ என்ன அப்படி அடி மாறிக்கிறியா? என்னக்கா அப்படி எப்படிடா அதான் நீ சொல்லுக்கா. ரோடுக்கா பைபாஸ்ல போறியா? உண்டாயிருக்கிறான்னு கேக்குறேன். அக்கா நான் உண்டாவல குண்டாதான் ஆகிறேன் நானு. இது சொன்னது உண்மை. 14 இட்லி 4 பூரி 3 ஆப்பாயில இதெல்லாம் சொன்னா குண்டா என்ன பண்றாங்க? அக்கா நீங்க நினைப்பது போது கிடையாதுக்கா. பாத்தீங்களா இந்த ஒரு மாதிரி அப்படியே மாதிரி அதனால ஒரு காரியம் அக்கா அப்படிதான் இருந்தா உன்னோட சொல்ல மாட்டேனாக்கா நானு. நீ மாதவா இங்க வையா அக்கா பாத்தியா அப்படியே மேனி எங்க மினி மினி மின்னு இருக்குடா அக்காவுக்கு. இல்ல ஒருவேளை இருக்குமோ கேட்டு போலாமா? அக்கா என்ன சொன்னீங்கல்ல நீங்க அப்படி இப்படி வேற இருக்கிறீங்களா? நானா? ஆமாக்கா. அடி போடி போடி ஆயுதத்தை போட்டிக்கிறேன். அக்கா நான் கவுத்து வச்ச ஆண்டா மாதிரி கடறேன். என்ன போய் இப்படி அடிமை கேட்க என்னடா கவுத்து வச்ச ஆண்டாவனால தங்க தண்ணி தண்ணி இருக்கு. ஆண்டா காலியா இருக்காங்க. நீ ஒண்ணு இல்லையா? அப்ப நானும் ஒண்ணு இல்லமா? அக்கா இளைஞாமடத்தி அந்த இளைஞர் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி சொல்லி இருக்கிறார். நாம் இருவர் வாழ்க்கையில விதி விளையாடி விட்டது. ஆமாம் அக்கா விதி விளையாடி விட்டதுல பாத்தியாடா என்னுடைய வாழ்க்கை இப்படியாடா ஆகணும். கூர்மா கண்ணு மாதிரியா? என் இருவர் வாழ்க்கையில விதி ஆண்டவர்கள் தெய்வம் விளையாடி விட்டது. விளையாடலமா அவங்க வீட்டுக்காரர் விளையாடல அக்கா ஆகினால் தினந்தோறும் அந்த ஆண்டவன் விதித்து வாங்கி கொண்டு வரோம். ஆண்டவா எங்க இருவர் வயது ஒரு பிள்ளை கொடுத்து அழகு பார்க்கலையே. என்னுடைய மாலை இருக்கு கிடைக்கின்றது. ஒரே ஒரு குழந்தை ஒப்பற்ற குழந்தை வேண்டாம் கோயில் கிடையாது போகாத நாடாத பிள்ளை இல்லையே. அப்படி என்று எங்க முகத்தை பார்த்து எங்க வீட்டுக்காரு ஒன்னு ஆயிரம் நாட்டு ஆடுற மாதிரி கூட எங்க வீட்டுக்காருக்கு அந்த துக்கத்திலேயே அந்த துக்கத்திலே வரவையிலே ஊத்தின்னு வந்துடுறாரு அவரு. அக்கா
அக்கா சொல்லுங்க அதனால அகினால் நம்ம வீட்டுக்காரி எங்க தேங்காய் போயிருக்காரு எங்க வீட்டுக்காரி தேங்காய் செல்லுகிறாரு கண்மணிகளே எழ வேண்டாம் மனவருத்து பட வேண்டாம் ஆமா நான் காரகம் சென்று முனிவர்களை சந்தித்து நான் உங்களுக்கு பிள்ளை வர வாங்கிட்டு வரேன் ஆமா அப்படின்னு போனாரு மகாராஜா போகிறாரு சென்றவரு இன்னும் வருவாரு வருவாரு வருவாருன்னு நானும் என் தங்கையும் வழி பார்த்து கொண்டிருக்கிறோம் வருகிறார் ராஜா வருகிறார் வருகிறாரா வருகிறார் ராஜா வருகிறார்